ராமராமா, 11ஆம் தேதி புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் தை மாசம் 28ஆம் தேதி, நவமி திதி, காலை 10:38 வரை, பின்பு தசமி. நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம், காலை 11:34 வரை, பின்பு ஜேஷ்டா என்கிற கேட்டை நட்சத்திரம். வியாகாத யோக தரஜ கரணம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. பிறந்த கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது என்கிறார்கள், இது சரியா? பிறந்த கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி. பிறந்த நட்சத்திரம் வருஷா வருஷம் வரும், அதுல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், மங்கள ஸ்நானம் பண்ணணும், விசேஷமான பூஜைகள் பண்ணணும், பெரியோர்களுக்கு நமஸ்காரங்கள் செய்யணும். இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்க கூடாது அப்படிங்கிறது சில நாட்கள்ல, சில திதிகள்ல அதெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. இப்ப அமாவாசை அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. துவாதசி அப்படின்னா எண்ணெய் தேய்ச்சி கூடாது. இந்த மாதிரி சில குறிப்பிட்ட திதிகள்லையும் குறிப்பிட்ட கிழமைகள்லையும் பெண்மணிகள்னா செவ்வாய் வெள்ளி எண்ணெய் தேய்ச்சிக்கணும். புருஷர்கள் அப்படின்னா அவ சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சிக்கணும். இந்த மாதிரி இருக்கு. சில குறிப்பிட்ட திதிகள்ல அவ தேய்ச்சிக்க கூடாது. இப்படி எல்லாம் இருக்கு. தர்ப்பண நாட்கள்ல, ஸ்ராத்த நாட்கள்லாம் எண்ணெய் தேய்ச்சக்கூடாது. ஆனா தாங்கள் பிறந்த கிழமையில் எண்ணெய் தேய்ச்சிக்க கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லலை. இப்போ நான் சனிக்கிழமை பிறந்தேன் அப்படின்னா சனிக்கிழமை நான் எண்ணெயே தேய்ச்சிக்க கூடாதா? என்னுடைய ஜென்மா முடிகிற வரைக்கும் சனிக்கிழமை நான் எண்ணெயே தேய்ச்சிக்க கூடாதா? இதெல்லாம் சாஸ்திரத்தினுடைய கருத்து இல்லை. இது இப்படி ஒன்றும் சாஸ்திரம் கிடையாது. ஏதாவது பித்ருதினமாக இருந்தாலோ, அதாவது அப்பா அம்மாவுக்கு நாம் பண்ண வேண்டியதான சிராத்தங்கள் சம்பவிச்சாலோ, இல்லை நாம் முன்பு கூறியபடி குறிப்பிட்ட திதிகள் ஏகாதசி துவாதசி அமாவாஸ்யா போன்ற திதிகள் குறிப்பிட்ட திதிகள்லாம் வந்தாலோ அப்பதான் அது விளக்கத்தக்கதே தவிர, நம் பிறந்த ஒரு கிழமையா இருக்கு அதனால தேய்ச்சிக்க கூடாது அப்படிங்கிறது இன்னும் சாஸ்திரப்படி அப்படி கிடையாது. அவசியம் கட்டாயம் அன்னைக்கு தேய்ச்சிக்கலாம். ராம் ராம்.